Hi, hello friends. நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 15 கொஷின் பார்த்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? 16வது கொஷின், உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். ஸோ விலங்குகளுக்கு முதலாக மருத்துவமனை அமைத்தவர் வந்து அசோகர். 17, தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால்கள் எங்கிருந்து பெறப்பட்டது? அது வந்து சாரநாத் கல்தூணிலிருந்து தான் வந்து பெறப்பட்டது. 18வது கொஸ்டின், சாரநாத் கற்றூனை நிறுவியவர் யார்? ஸோ சாரநாத் கற்றூனை நிறுவியவர் வந்து அசோகர். 19வது கொஸ்டின், அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வர யாருடைய ஆய்வுகள் பயன்பட்டன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இவங்களுடைய ஆய்வுகள் தான் வந்து அசோகருடைய சிறப்புகளை வந்து வெளிக்கொண்டு வந்தது. 20வது கொஸ்டின், அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஆலன். ஸோ நம்ம ஏற்கனவே சார்ல்ஸ் ஆலனை பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யார் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாகவே இருந்திருக்கும்? சார்ல்ஸ் ஆலன் தான். அடுத்தது 21வது கொஸ்டின், அசோகர் குறித்த தொகுப்புகள் அடங்கிய நூலின் பெயர் என்ன? அந்த நூல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஆஃப் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். 22வது கொஸ்டின், மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தெரிந்து கொள்ள உதவும் துறைகள் எவை? ஸோ எந்த துறைகள் பார்த்தீங்கன்னா தொல்லியல், மானுடவியல். 23வது கொஸ்டின், வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கும் துறை எது? தொல்லியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிக்கிறது வந்து தொல்லியல் துறை. 24வது கொஸ்டின், மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை எது? ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. 25வது கொஸ்டின், மானுடவியல் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க சொல். அடுத்தது, ஆந்த்ரோபாலஜி என்பது எந்த இரு வார்த்தைகளின் சேர்க்கை? அது வந்து ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன், லோகோஸ் அப்படின்னாக்கா எண்ணங்கள் அல்லது காரணங்கள். 28வது கொஸ்டின், தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? எங்கு தோன்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால தான் வந்து தோன்றினாங்க. 29வது கொஸ்டின், மனிதன் பரிணாம வளர்ச்சி நிலைகளின் காலம். அதோடைய நிலைகளின் காலம் பார்த்தீங்கன்னாக்கா 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. ஹோமோ ஹேஃபிலிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு.